ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல் ப்ரொமோ வந்துருச்சு. என்ன ப்ரொமோ வந்திருக்கு அப்படின்னா, காவேரி வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. முதல் முடிச்சு வந்துருச்சு அப்படி தான் சொல்லணும். காவேரி கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே வந்த உடனே விஜய் வந்து நிமிந்து பார்க்குறாரு. தாத்தா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. என்ன பேசிகிட்டு இருக்காரு? தாத்தா, நான் வந்து இந்த அக்ரிமெண்ட் பேப்பரை கிழிச்சு போட போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே காவேரி உள்ளே வராங்க. உள்ளே வந்துக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி ஒரு கையில் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தோடனே ஒரு பாட்டு ஒன்று போட்டாங்க பாருங்க. அடாடாடாடாடாடா, ஈரக்கோலை நடுங்குதேன்னு போட்டு நம்ம ஈரக்கொலையை நடுக்க வச்சுட்டாங்க. அவங்க நடுங்குனாங்களே இல்லையே, நம்ம ஈரக்கொலை நடுங்கிடுச்சு. இந்த காவேரி பொண்ணு பண்ண வேலை. தாத்தா ஒரே சாக்கு. விஜய் அதுக்கு மேலே விஜயோட அவரோட ரியாக்ஷனை பாருங்க. அப்படியே அழுகிறாரு. யாத்தி என்ன நடக்க போதோ தெரில. அடுத்து இன்னும் விஜய் தான் பேசணும். விஜய்க்கு பேச்சே வராது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தாத்தாவும் சாக்காய் போய் நிற்கிறாரு. விஜய் அதிர்ச்சியில் நிற்கிறாரு. என்னடா இப்படி பண்ணிட்டா, என்னோட நம்ம பிறந்த நாளை வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு நல்லா இருக்குன்னு நினச்சா பிறந்த நாள் அதுமா நமக்கு நிம்மதி இல்லாமல் பண்ணிட்டாலே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த காவேரி பண்ண வேலை என்ன செய்ய போகிறாரா விஜய் தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்த முடிச்சு எப்போ அவளும் தெரியல. ஒவ்வொரு முடிச்சா அவுத்து விடுங்க, அவுத்து விடுங்க, அவுத்து விடுங்க. ஏன் மக்கள் வீக் ஹேஷ்டேக் வீக்காக போட்டதெல்லாம் போச்சே. இந்த வெண்ணிலா தேவையில்லாமல் உள்ளே வந்துருச்சுன்னு கமெண்ட்ல எல்லாம் சொல்லிக்கிட்டு திரியிறாங்க. இந்த வெண்ணிலாவை ஏன் கூப்பிட்டு வந்தீங்க, வெண்ணிலா தேவையில்லாத கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் பார்த்தா அங்கே ஒரு ஸ்டோரி நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது, டைரக்டர் கம் ரைட்டர் எல்லாம் சேர்ந்து வெண்ணிலாவை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். விஜய் தான் அடுத்து பேசணும். அவர் என்ன பேச போகிறான்றக்காக வெயிட் பண்ணி பார்க்கலாம்.